உடற்கல்வி உறவுகள் மற்றும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நமது இந்திய அளவில் உள்ள கல்லூரிகளில் பணியாற்ற நமது தகுதி வாய்ப்பினை வளர்த்துக் கொள்வதற்கான, நமது தகுதியை பெறுவதற்கான ஒரு தேர்வாக யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் நடத்தும் யூஜிசி நெட்டு நம்ம டிசம்பர் மாதத்துக்கான தேர்வுக்கான அட்டவணை தான் இதில் பார்க்க போகிறோம். இந்த அட்டவணை பாருங்கள். இது வந்துட்டு கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் நடக்குது, ஆன்லைன் மூலம் நடக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணால் எக்ஸாம் வந்து செப்பரேட்டாக பிரித்து வைப்பாங்க. ஸோ அதனால் பாருங்கள், நம்ம டேட்டு வந்துட்டு 31 டிசம்பர் டு 7th ஜனவரி 2006 வரையும் 2026 வரையும் நடக்குது. ஸோ நம்மளுக்கு ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடியே நம்மளுக்கு எந்த சிட்டியில் எக்ஸாம் நடக்குது அப்படின்னு சொல்லி சிட்டி இன்ஃபர்மேஷன் வந்துடும். அதுக்கடுத்து நம்ம எக்ஸாமுக்கு ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடி வந்துட்டு நம்மளுக்கு என்ன வந்துடும் அப்படின்னா ஹால் டிக்கெட் வந்துடும். அதை நம்ம டவுன்லோட் பண்ணிட்டு எக்ஸாம் எழுதலாம். இப்போ வாங்க, நம்ம ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் என்னென்ன டேட்டில் என்னென்ன எக்ஸாம் நடக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், நம்மளுக்கு வந்துட்டு 31 டிசம்பரில் வந்துட்டு என்னென்ன எக்ஸாம் நடக்குதுன்னு பாருங்கள். அதில் வந்துட்டு லா, சோசியல் ஒர்க்கு, தெலுங்கு, டூரிசம், ஸ்பானிஷ் இந்த மாதிரி எக்ஸாமும் நடக்குது. அப்புறம் நம்மளுக்கு 1ஆந்தேதி நியூ இயர் அப்படின்னால அதனால் லீவ் விட்டுருக்காங்க. அடுத்த பிறகு 2ஆந்தேதி வந்துட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் அப்ளிகேஷனு, லைப்ரரி இன்ஃபர்மேஷனு, உருது, பெங்காலி இந்த மாதிரி நம்ம சப்ஜெக்ட் இருக்கிற சோசியாலஜி, சைக்காலஜி, ஃபிசியாலஜி, ஒரியா, யோகா, ஹியூமன் ஸ்டடீஸு, ஹியூமன் ரைட்ஸ் இந்த மாதிரி எக்ஸாம் நடக்குது. நம்ம சப்ஜெக்ட்டு நம்ம இந்தியாவில் நம்ம தமிழ்நாட்டில் படிக்கிற சப்ஜெக்டில் அதில் பாதி இருக்கும், இல்லாமல் இருக்கும். ஸோ ஓவரால் இந்தியாவில் நடக்கிற எக்ஸாமு. வாங்க அடுத்தடுத்து கீழே போகலாம். நம்ம ஃபிசிக்கல் எஜுகேஷன் எங்கேன்னு பார்க்கலாம். 5ஆந்தேதிலையும் இல்லை, 4ஆந்தேதிலையும் இல்லை. அடுத்து பாருங்கள், கீழே வந்து பாருங்கள், 6ஆந்தேதி டேபிளில் பார்க்கலாம். 6ஆந்தேதி இப்போ பொலிட்டிக்கல் சயின்ஸு, ஹிந்தி, தமிழ், மாஸ்கம் அதுலேயும் இல்லை. 7ஆந்தேதி பாருங்கள், 7ஆந்தேதி நம்ம 7ஆந்தேதி இதில் பாருங்கள், நம்ம சப்ஜெக்ட் கோடு வந்துட்டு 047 ஃபிசிக்கல் எஜுகேஷன். நம்ம பாருங்கள், நம்மளோட கோடு வந்து அதான் 7ஆந்தேதி நம்மளுக்கு இருக்குது. ஸோ நம்ம வந்து ஃபிசிக்கல் எஜுகேஷன் வந்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளோட எக்ஸாம் வந்துட்டு 7ஆந்தேதி நடக்குது. ஸோ 7ஆந்தேதி நடக்குதுன்னா நம்மளுக்கு ஒரு டிசம்பர் 28 or 29 வந்து நம்மளுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, எந்த சிட்டியில் வந்துட்டு நம்மளுக்கு எக்ஸாம் சென்டர் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு சிட்டி இன்ஃபர்மேஷனுக்காக ஒரு இது வரும். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணால் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம், நம்மளுக்கு எந்த சிட்டியில் எக்ஸாம் நடக்குதுன்னு சொல்லி பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து நம்ம எக்ஸாமுக்கு முன்னாடி வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஒரு 3 days or 4 daysக்கு முன்னாடி, அதாவது நம்மளுக்கு Jan 7 அப்படின்னா நம்மளுக்கு ஒரு 5ஆந்தேதி இல்லாட்டி 4ஆந்தேதி அந்த மாதிரி நம்மளுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கிற வாய்ப்புகள் வரும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அப்போ ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிவிட்டு எந்த காலேஜில் எக்ஸாம் சொல்லி பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு இந்த வீடியோவுக்கு கீழே வந்துட்டு இந்த யூசிஜி நெட்டோட லிங்க்கை வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். உங்களுக்கு இந்த டேபிள் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் இந்த லிங்க்கை டச் பண்ணி உள்ளே போய் இந்த டேபிள் பார்த்துக்கலாம். இதேமாதிரி அதர் சப்ஜெக்ட் இருந்தால் கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் என்னென்ன டேட்டில் என்னென்ன எக்ஸாம்னு சொல்லி பார்த்துருப்பாங்க. மோஸ்ட்லி எல்லாருமே அப்டேட்டில் இருப்பீங்க, எக்ஸாம் டேட்டு எப்போ விடுறது அப்படின்னு சொல்லி. அனைத்து யூசிஜி தேர்வுகளும் தேர்வில் வெற்றி பெற்று இந்திய அளவில் உள்ள கல்லூரிகளில் பணியாற்ற தங்கள் தகுதியை பெற்று மேலும் பணி வாய்ப்பினை பெற்று தங்கள் பணியில் சிறப்பாக பணியாற்றி மென்மேலும் வளர எனது வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்து உறவுகளுக்கும் நன்றி.